அவர் இப்போ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நல்லாவே செஞ்சுக்கிருக்காரு மக்களுக்குலாம். அடுத்து அவர் அமரணும்ல. அப்போ இது மாதிரி உள்ள குளறுபடி பண்ணுறதுனால இங்கேயும் ஒருவேளை அமித்ஷா வீட்டாரோ இல்லை கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். டிஎன்பிசியில் ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணி விட்டார். எல்லா ஸ்டேட்காரனும் எழுதலாம், எல்லாமே தாசில்தார் ஆகலாம், எல்லாருமே பிஓ ஆகலாம், ஆர்ஐ ஆகலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க டிஎன்பிசியில். தலைவர் சொல்லிட்டாரு அந்த 2 இலக்கம்னா கூப்பிடுங்க வர்றேன், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை. நன்றி வணக்கம். அந்த ஐடியாவுக்கு வந்துட்டாங்க. அம்பேத்கர் அதுக்காக உயிரே கொடுத்து போராடினாரு. உங்க ஓட்டு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு, அவர் தான் சொன்னது. ஈரானை பொறுத்த வரைக்கும் 97% படித்த சமூகத்தை அந்த கோமேனி உருவாக்கிட்டார். அமெரிக்காவினுடைய ரகசியமாக வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய ரேடார் ரஷ்யா காமிச்சு கொடுத்துட்டான் ஈரான்ட்ட. அங்க வச்சிருக்க அடிச்சு காலி பண்ணதுல ஈரானுடைய கண்ணு பொட்டையா போச்சு. ஈரான்ட்ட இஸ்ரேல் கெஞ்சறான், ஏவுகணை பூரா இஸ்ரேல் பக்கமே போய் உழுகுது. இந்த பக்கம் சொல்லிட்டான், நீ சண்டை கிண்டைக்கு வந்த முச்சு கழிவா குட்டிச்சவர் ஆயிரும். பழமொழி இருக்கு, முருங்கை வைத்தவன் வெறும் கையோடு போவான். வெறுங்கைனா குச்சி உணவு நடந்து போவாங்க. இங்க வேணும் பண்ணிட்டான், வேற ஆள் இருக்கு. டாப் பெரியார் தான் சொல்லுவான், இங்க வேண்டிய மாட்டுக்கறியை புதைச்சாரான், புதைக்க வேண்டிய மாட்டு சாணத்தை திங்கிறான், தின்னுறான். பெரியார் எவ்வளவு அருமையா சொல்லுவான். ஈரான் யுத்தம் ஈரான் எப்போ முடிவு செய்கிறதோ அன்னைக்கு தான் ஈரான் யுத்தம் முடிவு. உதாரணத்துக்கு வியட்நாம், அந்த மண்ணுக்கு நான் போயிட்டு வந்தேன். வியட்நாம் போயிருக்கு. ஆமா, ஹோசி மண்ணை போய் தரிசிச்சுட்டு வந்தேன். நீங்களும் போகாத ஊரே இல்லை. அவர் இப்போ ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் நல்லாவே செஞ்சுக்கிருக்காரு மக்களுக்குலாம். அடுத்து அவர் அமரணும்ல. அப்போ இது மாதிரி உள்ள குளறுபடி பண்ணுறதுனால இங்கேயும் ஒருவேளை அமித்ஷா வீட்டாரோ இல்லை கேட்குறேன், தெரியாமல் கேட்குறேன். அதுதான் ஒரு தெரியாமல் தப்பா எடுக்க வேண்டாம். நீங்கள் இல்லைங்க, அவங்க வந்து கட்சி ஜெயிக்கணும் தானே விரும்புவாங்க, வெற்றி பெறாதானே வைக்க வேண்டியதானே உண்மை. இல்லை அவர்களுக்கு நான் வேலுமுருகன் அண்ணனுடைய தொகுதிக்கெலாம் நான் போயிருந்தேன். இப்போ எங்கள் தலைவர் எம்பியாக இருந்தார்ல, உண்மையிலே வந்து நிறையா ஓட்டுங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. அதுமாதிரி அவர் இருந்தார் பார்த்தீங்களா சட்டமன்றத்துக்கு. அப்போ எங்கள் ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ வன்னிய தோழர்களும் முற்போக்கு சிந்தனையாளர்களும் அதேமாதிரி தலித் முற்போக்கு சிந்தனையாளர்கள், அதாவது விடுதலை சிறுத்தைகளும் ஒற்றுமையாக அண்ணன் தம்பியா. அது நல்ல ஒரு ஜனநாயகத்து நல்ல ஒரு செயல்பாடு தானே. அப்ப திமுக அதுக்கு உரிய மரியாதை கொடுக்கணும். போராளிங்க அவரு, அசல் போராளி. போராட்டம் வந்து நீ போப்பா அப்படின்ற மாதிரி சரியான எனக்கு சரியா படலையே. சரியா படல. நீங்க சந்திச்சீங்கன்னு எங்களுக்கு செய்தி கிடைச்சு. ஆமா, நானும் சந்திச்சேன். என்ன சொல்றாரு அவரு, கொடுத்தா இருப்பாரா? இல்ல அதாவது அவர் ரொம்ப கவலையில் இருக்கார். என்ன கவலைன்னா, 5 ஆண்டு காலம் நான் நடத்திய போராட்டத்தை அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள். என்னங்க போராட்டம்னா? ஆமா, அதாவது தனக்கு கீழே தாங்க இருக்கணும், தன்னை மீறி போராடக்கூடாது, தன்னை மீறி போராடக்கூடாது. இப்போ உங்களுக்கு நாடாளுமன்ற சீட்டு கொடுத்தா டெல்லியில் போய் நீங்கள் எங்களுக்கு ஈழத்தமிழர் பிரச்சனை இடையூறாக இருக்கு, பல பிரச்சனை மாநில அரசுக்கு பெரிய இடையூறு செய்யக்கூடிய பிரச்சனையை இப்போ பண்ணுவீங்க. இங்கேயே நீங்கள் அதாவது டிஎன்பிசியில் ஓபிஎஸ் ஓப்பன் பண்ணி விட்டார். எல்லா ஸ்டேட்காரனும் எழுதலாம், எல்லாமே தாசில்தார் ஆகலாம், எல்லாருமே பிஓ ஆகலாம், ஆர்ஐ ஆகலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க டிஎன்பிசியில். அதை பூட்டி எதிர்த்து நின்று போராடியவர் வேல்முருகன். ஆமா, இப்போ அவர் என்ன நினைக்கிறாங்க, திமுக வேல்முருகனாலே போராட்டமா இருக்கு, வேல்முருகனாலே ஆர்ப்பாட்டமா இருக்கு, வேல்முருகனாலே மக்கள் பிரச்சனை. அப்போ தனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், போராடவே கூடாது. நெய்வேலியில் நிலம் கொடுத்தவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் பணம் கொடுக்கல. எத்தனை ஆண்டு காலம் ஆயிப்போச்சு, 10.5. இப்படி நிறைய எந்த வாக்குறுதியும் நிறைய. அவர் மதுக்கடையை மூடுகிறாருங்க, நாடே அழிஞ்சு நாசமா போகுது. தலைவர் சொல்லி இருக்காரு. தலைவர் 2 நாளைக்கு கூட அறிக்கை கொடுத்தாரு, மதுக்கடைகளை வந்து திமுக நினைக்கிறான் இந்த சிறுத்தையும் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, வேல்முருகன் ஓவரா போயிட்டு இருக்கு, 2 தட்டி வைக்கணுமே. அது சிக்கலாயிரும்ல. அவர் அடுத்து முதல்வரான தானே, முதல்வராக போயிருச்சுன்னா எல்லாம் போச்சுல. ஆமா, இது ஏன் அது யாரும் அவருக்கு சொல்ல மாட்டாங்களா? அவருக்கு என்ன தெரியாதா? அவர் என்ன குழந்தை பிள்ளையா? அப்படி இல்ல, கண்ட்ரோல் பண்ணி சொன்ன ஆளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருக்காங்க. இவர்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம தாயா ஸ்டாலினியா காப்பாத்துறோம்,
அடே அப்பா. இந்த தெனாவட்டு வந்துருச்சு. அந்த வந்துருச்சா? அந்த தெனாவட்டு வந்து அதுக்கு தான் ஸ்டாலின் வார்ன் பண்ணியிருக்கிறாரு. எவ்வளவு பெரிய உச்ச அதிகாரத்தில் இருந்தாலும் கூட மக்களுக்காக வேலை பாருங்க, இல்லைன்னா தூக்கி விட்டுருன்னு சொன்னாரு. பாத்தீங்களா? ஆமா ஆமா, மாவட்ட செயலர் மீட்டிங்ல. மாவட்ட செயலர் மீட்டிங்ல அவர் தெரிஞ்சிருக்கும் போது கொஞ்சம் நிறைய தகவல் போயிட்டு இருக்கு. என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து என்னன்னா, அண்ணன் வேல்முருகன் இருந்தா அந்த கூட்டணி கொஞ்சம் இன்னும் வலுவா இருக்கும். அதே மாதிரி கம்யூனிஸ்டுக்கு நீ நல்லா ஒதுக்கணும், விடுதலை சிறுத்தைக்கு ஒதுக்கணும்னு சொல்லிட்டாங்களாம். எங்களுக்கு கிடைத்த செய்தி. இப்ப 2-3 நாள்ல சைன் ஆகும் போருக்கு தலைவர் சொல்லிட்டாரு, அந்த 2 இலக்கம்னா கூப்பிடுங்க வர்றேன், இல்லன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நன்றி வணக்கம். அந்த ஐடியாக்கு வந்துட்டாங்க. நம்ம ஒரு முறை தேர்தல கூட நம்ம புறக்கணிப்போம், இல்ல தனியா கூட போடலாமே. முக்கியமான செய்தினா 234 தொகுதிக்கு நாங்க வந்து சட்டமன்ற மாவட்ட செயலர் போட்டோம். இப்ப அப்படியே அவனே வேட்பாளர் அறிவிச்சாலும் வேற கட்சிக்கு கூட சிக்கல் இருக்கு. எங்களை அப்படிலாம் இல்ல, சொந்த மக்கள் வந்தாலே திமுக தோத்து போய்யா. அப்ப தலித் மக்கள் வாக்கு அப்படியே அந்த 234 தொகுதிக்கு வந்ததுன்னா முடிஞ்சு திமுக அப்ப அதெல்லாம் அவங்களுக்கு தெரியணும், அது தெரியணும்ல. வேலு பாபு நேரு இதெல்லாம் சொல்றது இல்லை. அவங்க காந்தி இருந்தா அடிச்சிடலாம். எங்க இந்த பணத்தை எங்க கூடி கொடுப்பாங்க நினைக்கிறீங்க? முதலியார் செட்டியார் நாடார் கூட கொடுக்குறான். எங்க கொடுக்குறாங்க சொல்லுங்க? ஆமா, நீ சொல்றது உண்மை. எங்க கொடுக்குறாங்க? ஒடுக்கப்பட்ட லாரியில ஆள ஏத்துறது எங்க? முதலியார் சரி செட்டியார் தெரு போய் ஏத்துறான். எங்க ஏத்துறான்? ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏரியால போய் தண்ணி பாக்கெட்டு. ஆனா அது போகக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அம்பேத்கர் அதுக்காக உயிரே கொடுத்து போராடினாரு. உங்க ஓட்டு ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு, அவர் தான் சொன்னது. ஆமா, டாடா பிர்லாவுக்கும் ஒரே ஓட்டு, உனக்கும் ஒரே ஓட்டு, ஆனா ரெண்டுமே சமமான மதிப்பு. அவ்வளவு பெரிய ஓட்டை வந்து நம்ம விற்க கூடாதுல்ல. அது வந்து ஏன்னா காரணம், இந்த திராவிட இயக்கம் அவர்களை வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்திட்டு இருக்கு. இதுதான் ரெண்டு கட்சியுமே. திராவிட இயக்கம் 2 இயக்கமே திராவிட இயக்கத்தினுடைய வேரில் அமிலத்தை ஊற்றி அழிக்கணும். ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களை நீங்க ஆண்டாண்டு காலமாக அந்த சேரிய இன்னைக்கு வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கான். இது எத்தனை ஆண்டு காலம்? 50 ஆண்டு காலம். அதெல்லாம் அந்த காலம்யா. இப்ப வந்து எழுச்சி தமிழருடைய அந்த கண் அசைவுக்கு காத்திருக்கிறாங்க. இப்ப இவருக்கு மட்டும் கொடுக்காம விட்டு இவர் 234 தொகுதிக்கு ஆள் அப்படியே மாவட்ட செயலர் நீ தாண்டா சட்டமன்றம்னா முடிஞ்சு போச்சுல. ஆனால் நிச்சயம் செய்ய மாட்டான். நீ என்ன பொறுத்து இருந்து பாருங்க. தளபதி ஸ்டாலின் இப்போ ரொம்ப மைக்ரோ மேனேஜ்மெண்ட்ல பாக்குறாராம். நமக்கு கிடைச்ச செய்தி. அதனால வந்து எங்களுக்கு சொல்லிட்டாரு, நாங்க எங்களுக்கு மட்டும் பேசல, கம்யூனிஸ்டுக்கும் கொடுங்க, அண்ணன் வேல்முருகனும் கொடுங்க, அடிச்சு தூக்கிடலாம். எத்தனை அமித்ஷா தான் காலி பண்ணிடலாம். அது நமக்கு முன்னாடி நிக்க வாய்ப்பு இல்லை. கரெக்ட் தானங்க? உண்மை. அமித்ஷா ஆனா நம்ம விட்டோம்னா அமித்ஷா நாளைக்கு நமக்கும் சிக்கல் அவ்வளோ பாப்புல. கண்டிப்பா அடுத்து திராவிட இயக்கத்தை ஒழிப்பதுதான் அமித்ஷாவுடைய முதல் வேலை. இப்ப அடுத்தபடியா நீங்க திமுகவுல மாணவர் அணி மாநில தலைவர் ராஜீவ் காந்தி. ஆமாங்க, அது என்னங்க ஆச்சு? ராஜீவ் காந்தி 46 பெண்களோட சாட் பண்ணிட்டு இருந்திருக்கார், பிரெஞ்சு கிஸ் பண்ணிட்டு இருந்திருக்கார். இப்படின்னு ஒரு புகார் வந்த பிறகு நீங்க சொன்ன மைக்ரோவேவ் ஆக்ஷன்ல அவரை தூக்கிட்டாங்க. தூக்கின உடனேயும் சாட்டை உடனே களத்துல குதிச்சிருக்காரு. எங்க கட்சியில இருந்த போன துரோகி அப்படி சாட்டை களத்துல குதிச்ச உடனேயும் சாட்டைக்கு ஒரு பெரிய பெட்டி அடிச்சு அப்படியே பெட்டியோட சைலண்ட் ஆயிட்டார். செய்தி என்னங்க இது? இப்போ நண்பர் இப்ப திருப்பி வந்துட்டாரு. சவுக்கு படுத்து தூங்கி பார்த்தாரு, தூக்கமே வரல. அதனால சிலித்து எழுந்து கிளம்பிட்டார். திருப்பி சுப்ரீம் கோர்ட்ல ரிலாக்ஸேஷன் வாங்கிட்டு இப்போ சவுக்கு எல்லா களத்துல விளையாடுறாங்க. நான் மட்டும் ஓரமா வேடிக்கை பாக்குறதா? நானும் களத்துல. அவர் யாரு களமாட போறாரு? வேலுமணியுடைய பினாமி. இப்ப வேலுமணிகிட்ட சொல்லி எனக்கு ஒரு சீட்டு கொடுக்கணும்னு கேட்கிறாரு. எங்க உதயநிதி எதிர்த்து சீட்டு கொடுக்கணும்னு கேட்கிறாரு. எடப்பாடி ஏன்டா இப்பவே பல பஞ்சாயத்துல கிடக்கு, பல தலைவலியில கிடக்கு, இதுல உன்ன வேற தலைவலியை சேர்க்கணுமா? வேலுமணி ஒரு ஓரமா உட்கார சொல்லியா? இப்படி சவுக்கு மாணவி 2 பேரும் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக களமிறக்க தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். தேவைப்படும் போது கூப்பிடுறேன், ரெடியா இருங்க. ஏவுகணை வச்சிருக்கிற மாதிரி. ஆமா, நீங்க இப்ப அதிமுகவை தூக்கி பிடிப்பதற்கு 15 கிலோ பாடியில பானிபூரி விற்கிற கிஷோர் கே சாமி தயாரா இருக்காரு. அவர் தயாரா? ஆமா, மொத்த பாடியே 5 கிலோ தான். 2 குண்டா சடத்தை அடைச்சா கம்பி வழியா போந்துட்டு போயிட்டாரு. ஏன்னா குண்டார் உள்ள போட்டா நான் எங்கேயா குண்டா இருக்கேன், பானிபூரி விற்கிற ஆளு நானு. இப்போ திமுக அடிக்கிறதுக்கு பல பேர் தயாரா இருக்காங்க. திமுக அடிக்கிறதுக்கு பல பேர் தயாரா இருக்காங்க. ஷார்ட்டை இந்த கேப்ல ஷர்ட்டை ஒரு பெட்டியை வாங்கிட்டு ஒரு 10 லட்சத்தை போட்டு எறிஞ்சிட்டு ராஜீவ் காந்திய ஒன்னும் சொல்லாம அமுக்கி வாசிக்கிறார். ஆக மொத்தம் வியாபாரம் சூடு பிடிச்சிருச்சு. அரசியல் வியாபாரம் சூடு பிடிச்சி தேர்தல் வந்த பிறகு
பரபரப்பாக சூடாக இப்படி டீ கடையில் போனீங்கன்னா அது வேறு சிலிண்டர் கிடைக்க மாட்டேங்குது. சூடாக இப்போ வடை போண்டா கூட சாப்பிட முடியாது, எல்லாமே கை போச்சு. இல்லை அது முடியுமான்ற இப்போ நீங்கள் இங்கே இதெல்லாம் பேசுனீங்க கரெக்டு. அது என்ன ரொம்ப போய்கிட்டு இருக்கு எங்கே அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு சார்? இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் 97% படித்த சமூகத்தை அந்த கோமேனி உருவாக்கிட்டார். 90 அரபு எமிரேட்லேயே விஞ்ஞானிகள், நீங்கள் உலகத்துக்கே ட்ரோன் சப்ளை பண்ணுற நாடு ஈரான். இப்போ ரஷ்யாவுடைய ட்ரோன்கள் எல்லாம் உக்ரைனில் அடித்து சுட்டி வீழ்த்திட்டான். ஈரானுடைய அந்த ட்ரோன்கள் தான் எங்கே சண்டை பிடிக்குது? ரஷ்யாவில். அப்போ எவ்வளோ விஞ்ஞானத்தை அவன் டெவலப் பண்ணியிருக்கான். ஆமாம். இப்போ கூப்பிட்டு சொல்லிட்டான் அந்த ஹர்முடோஸ் நீரிணைப்பு இந்திய கப்பலாம் விட்டுறியா, ரூட்டை விட்டுருட்டான். அந்த தலைவர் சொல்லியிருக்கான், எங்களுக்கு ஆதரவா இந்திய மக்கள் போராடினார்கள். இந்திய அரசு போராடல, இந்திய மக்கள். அங்க பாஜக அரசு, RSS சங் பரிவார் அமைப்பு, அதை நான் விரும்பல. மக்கள் எங்களுக்கு போராடுனத நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஈரான் மக்களுக்கு அமெரிக்காவை எதிர்த்து போராடுறான் அந்த மக்கள். முதல் நாளே எங்க தலைவர் களத்துக்கே அதெல்லாம் பார்த்துருக்கான், போய் தடுத்தார்ல. நம்ம தலைவர் போராடுறதெல்லாம் கோமேனி பையன் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு என்னடா நமக்கு ஆதரவா அமெரிக்காவை எதிராக பெரிய ஆர்ப்பாட்டம், அந்த மக்கள் கஷ்டப்படக்கூடாது, கப்பலாம் விடுறா, அனுப்புடா, இந்திய கொடி பறந்த கப்பலாம் விடு. இப்போ அமெரிக்காவினுடைய ரகசியமாக வைத்திருந்த ஒரு மிகப்பெரிய ரேடார் ரஷ்யா காமிச்சு கொடுத்துட்டான் ஈரான்ட்ட. அங்க வச்சிருக்க அடிச்சு காலி பண்ணதுல ஈரானுடைய கண்ணு பொட்டையா போய் அரபு ஐக்கிய எமிரேட்ஸ்ல எங்க நடக்குதுன்னு தெரியல சண்டை. ஆமா. இப்போ ஈரான்ட்ட இஸ்ரேல் கெஞ்சறான், ஏவுகணை பூரா இஸ்ரேல் பக்கமே போய் உழுகுது. இந்த பக்கம் சொல்லிட்டான், நீ சண்டை கிண்டைக்கு வந்த புஜ்ஜு கழிவா குட்டிச்சவர் ஆயிரும். இல்லப்பா, துபாய்லாம் அமைதியா இருந்த கண்ட்ரி, தொலைச்சிட்டான். எல்லாம் பதட்டமா இருக்கானுங்க. 10 வருஷம் ரிவர்ஸ்ல போயிருச்சு. ஆமாங்கய்யா, 10 வருஷம் ரொம்ப ரிவர்ஸ்ல போயிருச்சு. எல்லாரும் கூட சொல்லிட்டான், நாங்க உன்னை போல அமெரிக்காரனை எடுபடியா வைத்திருக்கிற நாடல்ல, நாங்களே அமெரிக்காவுடைய சிம்ம சொப்பனம். ஒவ்வொரு ஈரானியரும் ஒழுங்கு நான் சொல்றதை கேளுங்க, கொடுக்காத ஏர் பேஸ். இப்போ ஏர் பேஸ்ல பூரா அடிச்ச ஏவுகணையில அமெரிக்கா பூரா மட்டையாகி மீதி பூரா தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஏடா எங்களை காப்பாற்றி வேணும், உன்னை சம்பளம் கொடுத்து வச்சிருந்தா என்னவே காப்பாற்றிக்க முடியல, நீயே காப்பாற்றிக்கிற குள்ளா போட்டுன்னு அவன் கிளம்பி போயிட்டான். இதுதான் இப்போ ஈரானுடைய நிலைமை. இப்போ இஸ்ரேல் அமெரிக்காட்ட கெஞ்சறான், பஞ்சாயத்து பேசி சண்டை முடிச்சிருக்கியா, கூட ஏவுகணை இந்த பக்கம் விடுறான், எங்க இஸ்ரேல் பக்கம் விடுறான், குழந்தை குட்டியெல்லாம் சாவுது, என் நாட்டில் என் மக்கள் பூரா திட்டுறான். அதனால இப்போ அமெரிக்கா சமாதான பேச்சுவார்த்தைக்கு சிக்னல் கொடுத்துருக்கு. சமாதானம் நான் எப்போ சண்டை நிறுத்தணும்னு நினைக்கிறேன்னா அப்பதான் சண்டை நிறுத்துறேன். அவங்க தலைவரே கொண்டு இருக்கானுங்க. அவர் மருமக பேரன் பேத்தி குழந்தை, அந்த குடும்பம் அப்படியே சமாளிப்பாங்க. அயோக்கியத்தனம் இல்லையான்னு கேட்குறேன். பெரிய அயோக்கியத்தனம். இன்னொரு நாட்டுக்குள்ள இவனுக்கு என்ன வேலை? அதே மாதிரி இன்னொரு நாட்டுல இருந்து ஒரு அதிபரை கைது பண்ணாங்க. எங்க? வெனிசுலால மதுரா சர்வோவா ஒருத்தர் வீட்டுல போய் தூக்கிட்டு போயிட்டான். அழகா தூக்கிட்டு. அப்போ இப்ப ஏதோ கீவா வேற அடிக்க போறாங்க. அதெல்லாம் அடிக்கவே முடியாது, அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ஷேக் வேற உருவாக்க அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. சொல்றானுல அமெரிக்காக்காரன் சொல்றான், அமெரிக்காக்குள்ள பல தற்கொலை படைகள் ஊடுருவிடும். கீபா அதெல்லாம் அவன் 50 ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட் வச்சிருக்கான், சுயசார்பு பொருளாதாரம். அவன் ஒரு மனிதனுக்கு எது தேவையோ மாடியில் விவசாயம் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கான். யாரு? ஆமா. கொரோனா வந்தப்போ பதட்டப்படவே இல்லை. அவன் முதல்ல மெடிசனே கண்டுபிடிச்சான். ஒருத்தன் கூட சாகல. நம்ம ஊர்ல இருக்கிற முருங்கை மரத்தை பூரா அங்க வளர்த்துறான். இங்க பாப்பா பூரா என்ன பண்ணிட்டான், முருங்கை மரத்தை வெட்டி வீசியா வேதாளம் இருக்குன்ட்டான். பாருங்க நம்ம பயில எவ்வளவு முட்டாளாக்கி வச்சிருக்கான் பாருங்க. அவன் பூரா முருங்கைச்சாரையும் முருங்கை இலையும் சாப்பிட்டுட்டு கொரோனா வேட்டிட்டான். அதாவது அந்த காலத்துல பழமொழி இருக்கு, முருங்கை வைத்தவன் வெறும் கையோடு போவான். வெறுங்கைனா குச்சி உணவு நடந்து போவாங்க. இங்க வேணும் பண்ணிட்டான், வேதாளம் இருக்கு. டாப் பெரியார் தான் சொல்லுவார், திங்க வேண்டிய மாட்டுக்கறியை புதைச்சாரான், புதைக்க வேண்டிய மாட்டு சாணம் தான் திங்கிறான், தின்னுறான். பெரியார் எவ்வளவு அருமையா சொல்லுவார். இப்போ அந்த ஈரான் யுத்தம், ஈரான் எப்போ முடிவு செய்கிறதோ அன்னைக்கு தான் ஈரான் யுத்தம் முடிவு. உதாரணத்துக்கு வியட்நாம்
அந்த மண்ணுக்கு நான் போயிட்டு வந்தேன். வியட்நாம் போயிருக்கீங்க? ஆமா, ஹோசி மண்ணை போய் தரிசிச்சுட்டு வந்தேன். நீங்களும் போகாத ஊரே இல்லை. எல்லா ஊரும் போயிருக்கேன். சுற்று வாலிபன். கும்மிடிப்பூண்டியிலேருந்து குகான்கா வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு, உகாண்டா வரைக்கும். அப்போ அமெரிக்காவுடைய 25 ஆண்டு கால யுத்தம் வியட்நாமில். ஆமா, வியட்நாம வலிக்கே கொண்டு வர முடியல. வலிக்கே அப்ப இன்னொரு வியட்நாம் தான் அப்ப ஈரான். 25 ஆண்டு காலம் போராடி கடைசி அமெரிக்கா புறமுதுகிட்டு ஓடிய நாடு வியட்நாம். நான் இப்போ வியட்நாம் போனப்போ அமெரிக்கன் பாஸ்போர்ட் ஓரமாக நின்றுட்டான். நான் கண்ணால் பார்த்தேன். டனாங் ஏர்போர்ட்டில், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் அமெரிக்கன் எல்லாரும் இருக்கிற மாதிரி கியூல் இல்லையா? ஆனால் எல்லா நாட்டிலையும் அமெரிக்கன் பாஸ்போர்ட் காமிச்சு போயிட்டே இருக்கலாம், டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட். அவன் எல்லா குடியுரிமை என் நாட்டுக்கு வந்திருக்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இல்லையா கியூல்ட்டான். ஒரு வெள்ளக்கார முன்னாடி வந்தவன் பின்னாடி போயிட்டு அந்த கண்ணால் பார்த்தேன். அவன் தான் கம்யூனிஸ்ட். அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்கிறேன். நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது. எது? வியட்நாம். அதனுடைய தலைவர் ஹோசி மின். ஹோசி மின்னை நேரு கூப்பிடார், ஆசியாவின் ஜோதி. அவருக்கு சட்ட துணிமணி எல்லாமே லண்டனில் தான் செலவு பண்ணி வரும், தேம்ஸ் நதிக்கரையில். யாருக்கு? நேருவுக்கு. ஏழை நாட்டில் தலைவர் எப்படி இருந்திருக்காரு பாருங்க. அப்போது ஹோசி மின்னை நம்ம ஏர் இந்தியாவை அனுப்பி கூப்பிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து ஜனாதிபதி மாளிகையில் தங்க வைக்கிறாங்க. இறங்கிட்டார். இறங்கின உடனேயும் போய் 10 மணிக்கு ஃபங்க்ஷன். பார்த்தா பழைய உடை. யாருக்கு? ஹோசி மின்னுக்கு. அப்போது போனவர் என்ன பண்ணாராம், இந்த ஜனாதிபதி வெள்ளை மாளிகையில் வரலாற்று உருவாக நடந்த விஷயம் பல இடங்கள் பதிவு பண்ணியிருக்கேன். துணிக்கு துவச்சி காய போட்டு இருந்தார், பழைய ஷூகளும். நேரு போய் பதட்டப்பட்டு, என்னத்த உங்களுக்கு சொன்னீங்கன்னா நான் இதெல்லாம் போட்டு போனால் என் நாட்டில் இறங்க விட மாட்டான், என் நாட்டில் இறங்க விட மாட்டான். அவ்வளோ பேர் கிழிஞ்ச ஷூ, கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச பேண்ட். 25 ஆண்டு கால யுத்தம். நான் பொருளாதாரமே நாசமாக போச்சு. இனிமேல் தான் அதை சரி பண்ணணும். நான் நீங்கள் கொடுக்குறீங்கன்னு கோட்டு சூட்டு உள்ள நம்ம ரேமான்ஸ் பாம்பே டைங்கெலாம் போட்டு போனேன்னா என் நாட்டில் இருக்கிற பூரா இப்படியே துரத்தி விட்டுருவான். அதனால என்னுடைய மக்கள் என்னைக்கு இதெல்லாம் போடுறானோ அன்னைக்கு தான் நான் போடுவேன். அப்புறம் தலைவர். அப்போ இப்படி ஈரானிடம் மாட்டிக்கொண்டது அமெரிக்கா. அமெரிக்கா ஈரான்கிட்ட மாட்டிக்கொண்டது, வலுவா மாட்டிருச்சு. இப்போ மத்திய கிழக்கு நாடுகள் பொருளாதாரம் பூச்சி கழிப்பால் என்ன ஆகி போச்சு? பயந்து போயிருக்கான். எல்லாம் ஃபுல்லா கல்ஃப் கண்ட்ரி எல்லாமே, எது யூஏஆ இருந்தாலும் சரி, கத்தாரு, குவைத்து, பஹ்ரைன் எல்லாம் ஆடி போயிட்டாங்க. சவுதி அரேபியா. ஆமா ஆமா. இப்போ ஐரோப்பாவுக்கும் ஆசியாவுக்கும் போகிற விமான சேவையை ஆப்பிரிக்கா வழியா போறான். ஆமா, நான் 11ஆம் தேதி பாரிஸ் ஏர்போர்ட்ல ஏறி எப்படியாவது குறுக்கு வழியா கொண்டு விட்டுருவான். நம்ம டீனருக்கு போற மாதிரி நினைச்சா ஆப்பிரிக்கா பக்கம் போயிட்டு இருக்கான். ஓ, உங்க பிள்ளை நேரம் ஆப்பிரிக்கா? ஆமா, இது அந்த சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்கிரீன் போடுவான்ல, ஆமா, இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல. அதை பார்த்துட்டே வந்தேன், இந்த பக்கம்டா போறான்னு. நேரம் ஆப்பிரிக்கா பக்கம் போறேன். அங்கேயும் இறக்கி விட்டுறாதீங்கடா நம்மள. கடைசியா ஆப்பிரிக்கா போய் அரபிக்கடல், பாகிஸ்தான் மேல கூட பறக்கல, பாகிஸ்தான் மேல கூட பறக்கல. அப்படியே அரபிக்கடலுக்குள்ள பூந்து டெல்லி வர்றான். அப்போ இல்லாட்டினா உங்களுக்கு எங்க வருவேன், நேர துபாய் வந்து அங்க இருந்து கனெக்டிங் பிளேட் போட்டு இங்க வருவாங்க. நான் போகும்போது அபுதாபி வழியா தானே போனேன். 25ஆம் தேதி அபுதாபி ஏர்போர்ட்ல போய் இருக்கிறேன். 26ஆம் தேதி குண்டை போடுறான். நல்ல வேலை நான் கிளம்பி போயிட்டேன். இல்லைன்னா உங்களுக்கு யூடியூப் ஆள் கிடைச்சிருக்காது. ஆமா ஆமா, அங்க ரொம்ப இப்ப கூட ஒருத்தர் இறந்து போயிட்டான். ஆமா ஆமா, விமான நிலையத்திலே குண்டை போடுறான். எவனா அங்க போகாதீங்கடான்னு. அப்போ ஈரான் யுத்தம் என்பது ஆரம்பித்தது அமெரிக்கா, முடிச்சு வைப்பது ஈரான். இதுதான் வரலாறு. அதே மாதிரி அங்க வந்து முதலாளித்துவ நாடான அமெரிக்கா செய்யுது, இங்க சங்கி பயில செய்யறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அதான் அவன் சொல்லிட்டான், ஈரான் அரசியல் தலைவர் சொல்லிட்டான், இந்த கப்பலை ஏன் தெரியுமா விடுறோம், இந்திய அரசுக்காக அல்ல, இந்திய மக்களுக்காக. அருமையான வார்த்தை, அருமையான வார்த்தை. இந்திய மக்களுக்கு இந்தியாவை தாண்டி ஒரு செல்வாக்கு இருக்கு, சிறுத்தையும் காரணம். ஆமா ஆமா ஆமா, அதுல எந்த மாட்டு. ரொம்ப மகிழ்ச்சியா. எங்க ஆரம்பிச்சு எங்க போய் முடிச்சிருக்கீங்க நீங்க? அதாவது சங்கி பயல்கள்ட்ட ஆரம்பிச்சு அமெரிக்கா பயல்கள்ட்ட போய் இப்ப கதை. அவன் பெரிய சங்கி, அவன் பெரிய சங்கிக்கெல்லாம் சங்கி. சரி பாப்போம் எப்படிதான் போய்கிட்டு இருக்குன்னு பாப்போம். நீ எப்படி அடுத்த மீட்டிங் நம்ம உட்காரும் பொழுது நிச்சயமாக நீ சொன்ன மாதிரி எல்லாம் செட்டில் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா முடிஞ்சிடும். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.